அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருநெல்வேலி மாவட்டம் வீரவநல்லூர் அருகே தந்தை மகன் கொலை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக மேலும் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நாகராஜ். வணக்கம் நாகராஜ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். தமிழ்நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய சம்பவம் தந்தை மகன் கொலை செய்யப்பட்ட சம்பவம். இது கடந்த 2ஆம் தேதி நடைபெற்றது. இச்சம்பவத்தின் பின்னணி என்பது ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். ஆனால் கடந்த 2010ஆம் ஆண்டு நடந்த கொலைக்கு படிக்கப்படியாக இந்த கொலை சம்பவம் நடைபெற்றதாக தெரிவித்தார்கள் காவல்துறையின் முதற்கட்ட விசாரணையில். இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக 20க்கும் மேற்பட்டோர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளார் என்ற அடிப்படையில் காவல்துறையினர் தேடி வருகிறார்கள். இந்த நிலையில் முதற்கட்டமாக முக்கிய குற்றவாளிகள் என ஒரு 3 பேரை நேற்று கைது செய்திருந்தார்கள். இந்த நிலையில் இன்று மேலும் இந்த வழக்கு தொடர்பாக மேலும் 4 பேர், அதாவது முத்துப்பட்டன், மணிகண்டன், மகாலிங்கம், கிருஷ்ணன் என 4 பேரை கைது செய்திருக்கிறார்கள். இதன் மூலம் கைது எண்ணிக்கை என்பது வழக்கை பொறுத்தவரைக்கும் 7 பேர் என கூடியிருக்கிறது. இன்னும் மேலும் 15க்கும் மேற்பட்டோர் இந்த வழக்கில் தொடர்புடையவர்கள் இருக்கலாம் என்ற அடிப்படையில் தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். அதேபோல பிடிபட்ட நபர்களிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள். ஏற்கனவே இந்த வீரவநல்லூர் காவல் நிலையத்தில் இந்த நடந்த சம்பவம் தொடர்பாக, அந்த பழிக்கும்படியாக நடந்த சம்பவம் தொடர்பாக முதல் தகவல் அறிக்கையில் பதிவு செய்த பெயர்களின் விவரங்களின் அடிப்படையிலேயே இந்த கைது நடவடிக்கை இருப்பதாகவும், அவர்களுக்கு தொடர்புடையவர்கள் என்ற அடிப்படையில் அதை உதவி செய்தவர்கள் என்ற அடிப்படையிலும் இந்த விசாரணை என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே கைது நடவடிக்கை இன்னும் அதிகப்படும் என்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள்.